குமரனுடைய தற்போதைய வயதோடைய 2 மடங்கோட 1 கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம். 2 ஆண்டுக்கு முந்தைய வயதையும் 4 ஆண்டுக்கு பிந்தைய வயதையும் பெருக்கிறதுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல தற்போதைய வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதோட 2 மடங்கு அப்படின்னா அதை 2ஆல் பெருக்க போகிறோம். 1 கூட்டினா அப்படின்னா அதோட 1 கூட்ட போகிறோம். கிடைக்கிறது அப்படின்னா ஈக்குவல் போட்டுக்கிட போகிறோம். அடுத்து 2 ஆண்டுக்கு முந்தைய வயது, அவர் வயது எக்ஸ் அப்படின்னா 2 ஆண்டுக்கு முந்தினா 2ஆல் கழிக்க போகிறோம். அவருடைய 4 ஆண்டுக்கு பிந்தைய வயது அப்படின்னா 4 ஆண்டை கூட கூட்ட போகிறோம், அடுத்து 4 ஆண்டுகள் கழித்து. அப்போ இதுதான் அந்த ஈக்குவேஷன். அப்போ இதை பெருக்கி பார்க்கலாம். எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் 4ஐயும் பெருக்கினா 4x மைனஸ் 2x, இந்த 2 4ஐயும் பெருக்கினா 8, மைனஸுக்கு மைனஸ் போட போகிறோம். இந்த 2x + 1ங்கிறத இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அப்போ மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸும் கூடி போகும்போது மைனஸ் ஆயிரும், அப்படி தானே. மைனஸ் 2x மைனஸ் 1. இப்போ இந்த இடத்துல 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ அதை கூட்டினோம்னா மைனஸ் 4xம் ப்ளஸ் 4xம் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8 1 9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9. இந்த மைனஸ் கூடி போய் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும், ஏன்னா ரூட் எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் நமக்கு எப்போவுமே ப்ளஸில் தான் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஏ தான் விடை. இதை வந்து ஆப்ஷன்லேருந்து கூட சப்மிட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் நம்ம தற்போதைய வயதை 3ன்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம். 2 மடங்குனா அதை 2ஆல் பெருக்க போகிறோம், 1 கூட்ட போகிறோம். அப்போ 2 3 6, 6 1 கூட்டினா 7. இப்போ 2வது பார்ட்டு செஞ்சு பார்க்க போகிறோம். தற்போதைய வயதில் 2 ஆண்டுக்கு முந்தைய வயது, அப்போ 3 வயசில் 2 வயசு முன்னே அப்படின்னா 1 வயசு. அது கூட 4 ஆண்டுக்கு பின்னைய வயது அப்படின்னா 3 கூட்டல் 4 எத்தனை 7. அப்போ 1 7 2 சமமாக வருது. அப்போ ஏ தான் விடையாக இருக்கும். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024.